ஈட்டிங் சேலஞ்சு ஃபுல் டே கேரட் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கேரட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு மிக்சியில் போட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சோன்னா அப்படியே செம்மையாக இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு சரி ஓகே அப்படியே ஜிம்முக்கு போகலாம்னு சொல்லி ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சரி ஓகே ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் இது மூணையும் சின்ன சின்ன பீஸாக அப்படியே அறுத்து போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்த உடனே பார்க்குறதுக்கு அப்படியே செம்மையாக ரெட் கலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி குடிக்கிறதுக்கு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். குடிக்கிறதுக்குமே செம்மையாக இருந்துச்சு. அதில் சுகரே போடாதது, ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கேரட் உள்ள பண்ண போகிறேன். லைட்டாக வந்து நெய் விட்டுவிட்டு அப்படியே சீவனை கேரட்டை போட்டுவிட்டு அப்படியே காய்ச்சி வடிக்கட்ட பால் அப்படியே லைட்டாக சுகர் போட்டுவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. டேட்ஸ் நட்ஸ்லாம் போட்டுவிட்டிங்கன்னா கேரட் அல்வா ரெடி. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், சீரகம், வெங்காயம், தக்காளி அப்படி பொறுப்படியே சீவன கேரட் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா கேரட் சட்னி ரெடி. அப்படியே பனியார் ஊற்றி சீவன கேரட் கொஞ்சம் அப்படியே இட்லி பொடி கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா பனியார் ரெடி. அப்படியே தோசை ஊற்றி தோசையிலேயே கொஞ்சம் கேரட் அப்படியே இட்லி பொடி போட்டு விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.